ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு எக்னாப்பல்ஸ். போன வீடியோவில் நம்ம இக்னோவில் அட்மிஷன் எடுக்கிறத பற்றியும் அடுத்து என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், இக்னோவில் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்தோம். அதுபோல் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயந்தான் இக்னோவில் ப்ராஜெக்ட். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இக்னோவில் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறது, அது பண்ணும்போது என்னென்ன நம்ம கவனிக்கணும், ஸ்னாப்ஷாட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இக்னோ ப்ராஜெக்ட்னு கேட்டாலே பல ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதை பற்றி ஒரு ஐடியா இல்லாதனால ஒரு பயம் டென்ஷனும் வரும். என்ன ப்ராஜெக்ட்னா என்ன, யார் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, கைடு தேவையா, இப்படி பல டவுட்ஸும் வரும். இந்த வீடியோவில் இக்னோ ப்ராஜெக்டை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் எல்லோரும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ராஜெக்ட்னா என்ன? ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ப்ராஜெக்ட்ங்கிறது வெறும் ஒரு அசைன்மெண்ட்டு கிடையாது. ப்ராஜெக்ட்ங்கிறது ஒரு ரிசர்ச் ஒர்க்கு. நீங்கள் படிக்கிற சப்ஜெக்டை பேஸ் பண்ணி ஒரு டாபிக் செலக்ட் பண்ணிவிட்டு அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணணும். அது கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்கிறது மூலயமா யூனிவர்சிட்டி என்ன செக் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிசர்ச் பண்ண தெரியுமா, டேட்டா கலெக்ட் பண்ண தெரியுமா, ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ண தெரியுமாங்கிறத விஷயத்தை தான் அவங்க நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க. செகண்ட் என்னென்னா, யாரெல்லாம் இக்னோவில் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா, இக்னோவில் எல்லாருக்கும் ப்ராஜெக்ட் பண்ண தேவையில்லை. சில டிப்ளமோ கோர்சஸும் கூட ப்ராஜெக்ட்ஸே கிடையாதுங்க. ஆனால் சில கோர்சஸுக்கு கண்டிப்பாக ப்ராஜெக்ட் பண்ணியே ஆகணும். MBA, MCOM, MSc, MCA, BCA, MSW அண்ட் MA, PSc. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, உங்களோட ப்ரோக்ராம் கைடை செக் பண்ணி ப்ராஜெக்ட் இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்களெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் கைடை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ப்ராஜெக்டோட மேனுவலை நல்லா படித்து பார்க்கணும். ப்ராஜெக்ட்ஸு கூட என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண லாஸ்ட் டேட் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கப்புறம் தான் ஒரு டாப்பிக்கை செலக்ட் பண்ணணும். முன்னாடியே நம்ம ஏதாவது ஒரு டாப்பிக்கை செலக்ட் பண்ணி வைக்கக்கூடாது. அடுத்து என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, நம்ம எப்படி ரைட்டான ப்ராஜெக்ட் டாப்பிக்கை சூஸ் பண்ணுறது. நல்ல டாபிக் கண்டுபிடிக்கிறது எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷனான ஒரு விஷயமே சொல்லலாம். நீங்கள் டாபிக் செலக்ட் பண்ணும்போது அந்த டாபிக் நீங்கள் எடுத்த சப்ஜெக்ட் கூட கனெக்ட் ஆகி இருக்கணும். அதை பற்றி ரிசர்ச் பண்ண முடியணும்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான டேட்டாஸை அவைலபிளாக இருக்கான்னு பார்த்துட்டு, டாப்பிக்கை ரொம்ப பெருசாகவும் இருக்காமல் ரொம்ப சின்னதாகவும் இருக்காமல் சிம்பிளாகவும் ப்ராக்டிக்கலாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கை நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்த ஒரு மெயின் பாயிண்ட் என்னென்னா, ஸ்னாப்ஷாட்ஸ். ஸ்னாப்ஷாட்ஸ்னால் என்னென்னு பலர் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. ஸ்னாப்ஷாட்ஸுங்கிறது ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு சின்ன ப்ரப்போசல். அதில் நம்ம ப்ராஜெக்டோட டைட்டில் இருந்து ரெஃபரன்ஸ் வரைக்கும் 10க்கு மேலான இம்பார்ட்டண்ட் கண்டென்ட்ஸ்லாம் இருக்கும். ஸ்னாப்ஷாட்ஸ் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளோட ப்ராஜெக்டை ஃபைனலாக எழுத முடியும். ஸ்னாப்ஷாட்ஸ் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டாப்பிக்கை நல்லா ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனலைசிங் எல்லாம் பண்ணணும். டேபிள் இல்லை சார்ட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் ஃபைனல் ரிப்போர்ட் எழுதும்போது யூனிவர்சிட்டியோட ஃபார்மேட்டை நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். சரி, இது எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு தான் நம்ம ப்ராஜெக்ட்டு சப்மிட் பண்ணுறது. அப்போ உங்களோட ப்ரோக்ராம் ஆன்லைனில் இல்லை ஆஃப்லைனான பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணும். லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடியே சப்மிட் பண்ண பார்க்கணும். சப்மிட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ரெசிப்டை பத்திரமா வச்சுக்கணும். நாளைக்கு ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா அதுதான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பப்போ உங்களோட ப்ராஜெக்டோட ஸ்டேட்டஸ் எல்லாம் என்னன்னு ஒரு தடவைக்கு 2 தடவை எப்போவுமே செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ உங்களுக்கு ப்ராஜெக்ட்னா என்ன, எப்படி பண்ணணும் ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ண முடியலை இல்லை டவுட்ஸ் எல்லாம் இருக்குன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஸ்னாப்ஷாட்ஸ் பற்றி டீட்டெயிலாகவே நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். இக்னோ பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க.